இன்றைக்கும் கர்த்தர் கூட பேசும்படியே கொடுத்த வசனம் மத்தேயு 8:17 வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்ற பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் கூட ஏதோ ஒரு பலவீனங்களோடு இருக்கலாம். ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா பலவீனங்களையும் நோய்களையும் சுகப்படுத்துகிறவர் நம் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நமக்காக எவ்வளவாய் அவர் கல்வாரியிலே சவுக்கு அடிகளினால் திரும்ப திரும்ப அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அல்லவா, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அல்லவா, ஏசாயா 53:5. அதனால் நீங்களும் கூட ஆரோக்கியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, நோய்களோடு பலவீனங்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் இயேசுவை துதிக்க முடியும்? பாடி துதிக்க முடியுமா? ஜெபிக்க முடியுமா? நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுதுதான் அவரை துதித்து பாடி கர்த்தரை உயர்த்த முடியும். அதனால் நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அத்தனை கோர பாடுகளையும் அவர் சகித்து கொண்டார். சரீரம் கிழிக்கப்பட்டது நம் ஒவ்வொருவருக்காக. அதனால் அத்தனை வேதனைகளும் அவருக்கு தெரியும். நம் சரீரத்தில் உள்ள அவயங்களில் உள்ள பலவீனங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் கவலைப்படாதீங்க. அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புள்ள கரம் உங்களை பலவான்களாய் மாற்றும். நீங்கள் விசுவாசிங்க. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் எந்த வியாதியும் குணமாக்க வல்லமை உள்ளவர் நம் இயேசு கிறிஸ்து. அதனால் அவர் நம்மை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் அல்லவா, அவர் தானே நம்மை உண்டாக்கினார். அதனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர். நம்முடைய எலும்புகள், நரம்புகள், தசைநாறுகள் எல்லாம் அவர் உண்டாக்கினார் அல்லவா. இருதயத்தின் வாழ்வுகள், நுரையீரல் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். உங்களை குணப்படுத்த மாட்டாரா? உங்களுடைய அவயங்களில் இருக்கிற பலவீனங்களை அவர் மாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புள்ள கரம் உங்களை சுகப்படுத்தும். நுரையீரலில் இருக்கிற பலவீனங்கள் மாறும். இருதயத்தில் உள்ள வாழ்வுகள் இருக்கிற பலவீனங்கள் மாறும். ஒருவேளை டாக்டர்கள் ஏதோ சொல்லியிருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களால் நடக்க முடியலையா? உங்களால் சுவாசிக்க முடியலையா? வேதனையோடு இருக்கிறீங்களா? இரவில் தூக்கம் வரலன்னு கஷ்டப்படுறீங்களா? மூச்சு விட முடியலைன்னு சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களா? கலங்காதீங்க பிரியமானவர்களே. உங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் உங்களை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. உங்களுடைய வேதனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து மாற்றுவார். அவருடைய இரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்கும். உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றும். பிரியமானவர்களே, உங்களை நோய்களை குணமாக்கும்படியாகத்தான் அவர் சவுக்களினால் அடிக்கப்பட்டார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தர பண்ணுகிறவர். பிரியமானவர்களே, உங்களை குணமாக்க வல்லமை உள்ளவர். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்கள் விசுவாசியுங்கள். என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே, என்னுடைய பலவீனங்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க என்று சொல்லியிருக்கிறீங்களே, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய நோய்கள் எல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே, இந்த வேளையில் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என் வியாதியும் என்னுடைய பலவீனங்களையெல்லாம் நீங்கள் சிலுவையிலே சுமந்தீங்களே, என் தரித்திரத்தை எல்லாம் நீங்கள் சிலுவையிலே சுமந்தீங்களே, எகிப்திற்கு வரப்பண்ணீங்க வியாதிகளில் ஒன்றே நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னீங்களே, ஆண்டவரே எனக்கு நீங்கள் விடுதலை தாங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தந்து உங்களை வாழ வைப்பார், உங்களை துதிக்க வைப்பார். உங்களை ஸ்தோத்திரித்து மனதார போற்றி இயேசுவை துதிக்க வைப்பார். பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துள்வாராக. ஆமென்.